போட்ட நியூஸே திரும்ப திரும்ப போட்டுன்னு கிடக்கான். இவ என்னத்தை கொண்டுட்டு வரா? ஏதோ திங்கிறதுக்கு செய்து கொண்டுட்டு வரா போல இருக்கே. வாசனையே குபுகுமுன்ல வருது. இவ என்னத்தை செய்து கொண்டு வந்திருக்கா? வாசனை வேற குபுகுபுன்னு வருதுன்றா. போனை பார்த்து எதையாவது செஞ்சு செஞ்சு துண்ண வேண்டியது. நம்மளுக்கும் அந்த வாசனை அடிக்கத்தான் செய்யுது. நம்மளுக்கு அவ கொடுத்தா தானே பக்கத்திலே உட்காந்து இருக்கிற பாக்க வச்சு தின்றா பாரு. இன்னைக்கு ஒரு வேலை செய்யணும். குழம்பு அடுப்புல வச்சு நல்லா கொதிச்சு இருக்கும், போய் ஆஃப் பண்ணிட்டு வருவோம். மாமியாருக்கு ஏன் மூஞ்சி இப்படி போகுது? அத்தை அடுப்புல குழம்பு வச்சு நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வரேன். போமார் மகளே, இது கூட நான் என்கிட்ட கேக்குறான். போ போ, நீ போய் ஆஃப் பண்ணிட்டு வா போ. எப்படியோ நல்ல வேலை போயிட்டா. ஆத்தாடியோ, பாக்கும்போதே ஐஸ்கிரீம் மேல இருக்குது. எனக்கு கொடுக்காமல தின்னுட்டு இருக்க. இன்னைக்கு பாரு, அட பாக்கும்போதே நாக்கு கொண்டா கொண்டாங்குது. என்ன இது? வாய் ஒரு மாதிரி வாய் ஒட்டிக்கிட்டு நம் நம்னு இருக்கு. மாமியாருக்கு என்ன வாய் ஒரு பக்கம் கோணிக்கிட்டு போகுது? நமக்கு என்ன, நம்ம உட்கார வேண்டியதான். என்ன சித்தே? ஒண்ணில்ல மர்மவளே, ஒண்ணில்ல. இல்லன்னா மூஞ்சி ஏத்த இந்த பக்கம் போகுது. ஒண்ணில்ல மர்மவளே, நீ கையில வச்சிருக்கல, அது என்ன? அது ஒரு மாதிரி வெள்ளை கலர்ல அல்வா மாதிரி இருக்கு. அல்வாவா? அல்வாலாம் இல்லத்தே. அது வந்து நைட்டு நான் படுத்து ஏந்திருக்கும் போது மூஞ்செல்லாம் ஒரே கடி. ஏந்து பார்த்தா மூஞ்செல்லாம் ஒரே சொறி. சொரியத்த சொறி. என்ன சொரியா? ஆமாத்தே, நானே யூடியூப பார்த்து செஞ்ச சொறி மருந்து. சொறி மருந்தத்த சொறி மருந்து. இந்த மருந்து தப்ப தவறி வாய்க்குள்ள மட்டும் போயிடக்கூடாது. வாய்க்குள்ள மட்டும் போயிடவே கூடாது. வாய்க்குள்ள போச்சு மர்மவளே, ஒரு சின்ன துண்டு வாய்க்குள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகுமா? அதோட பின்விளைகள் ரொம்ப மோசமாகும் அத்தை, மோசமாகும். பின்விளைவா? பின்விளைவுனா என்ன மர்மவளே? என்ன சொல்லு. உங்களுக்கு எதுக்கு அத்தை அதெல்லாம் வாய்க்குள்ள போட்டவங்களுக்கு தான் தெரியும். விடுங்க அத்தை, விடுங்க. சொல்லு மர்மவளே, தெரிஞ்சுக்கலாம். சொல்லு மர்மவளே. அத தெரிஞ்சு நீங்க என்னத்த பண்ண போறீங்க? சும்மா இருங்க. லேசா வாய்க்குள்ள போனாலே பின்விளைகள் மோசமா இருக்குன்ற. நான் வேற ஒரு ஸ்பூன் உள்ள விட்டுருக்கமே. எப்பா, இப்பதான் முகமெல்லாம் அரிக்கிறது கொஞ்சம் நின்னு இருக்கு. எங்க மாமியாருக்கு என்னாச்சு? இப்படி தலைதேறிக்க ஓடுது. எத்தே எத்தே, உங்களுக்கு என்னாச்சு? கதவை திறங்க. மர்மவளே, இரு மர்மவளே, நான் வருவேன். எத்தே, என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சுன்னு தெரியல மர்மவளே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாத்ரூம்ல போய் கதவை சாத்திக்கிறீங்களே, நான் கூட உங்களை கோவப்படவே இல்லையே. மர்மவளே, பின்விளைவுகள். என்ன சொன்னீங்க? பின்விளைவுகளா? ஆமா மர்மவளே, நீதானே சொன்ன பின்விளைகள் ரொம்ப மோசமா இருக்கு. பின்விளைகள் மர்மவளே. அப்படின்னா என்னால முடியல, நான் வெளியே வந்து சொல்லுறேன். வெளியே வரேன். கடவுளே, எனக்கு ஒரே ஒரு ரத்த தான் இருக்கு, அதை பறிச்சுக்காதீங்க. எப்படியாவது அத்தைய காப்பாத்தி கொடுத்துருங்க. ஆமா, பின்விளைவுகள் சொல்லிச்சு, நான் சொன்ன மாதிரில இருக்குது. அப்படின்னா என்ன இது? 10 மாசத்து குழந்தை மாதிரி தவந்து தவந்து ஓடிறீங்க. மர்மவளே, பேசாத. என் கைய புடிச்சு கொஞ்சம் என்ன உட்கார வை. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிழங்கு மாரி இருந்தீங்களே, இப்போ காத்து போன பலூன் மாரி ஆயிட்டீங்களே. திடீர்னு உங்களுக்கு இப்படி காரணத்துக்கு காரணம் என்ன சொல்லுங்க. ஏம்மா, நம்ம நடந்தது சொல்லவே கூடாது. நம்ம சொன்னா நம்ம மூஞ்சில காரி மொழிவா அடிச்சு கூட கேப்பா. நம்ம சொல்லவே கூடாது. ஒன்னும் இல்ல மர்மவளே, திடீர்னு இப்படி ஆயிப்போச்சு, என்னன்னு தெரியல. இது ஆஸ்பத்திரிக்கு வாங்கத்தே. மர்மவளே, ஆஸ்பத்திரி எல்லாம் வேணாம் மர்மவளே, வீட்டுல வச்சு சரி பண்ணிடலாம். இல்லத்த, நீங்க எனக்கு உசுரோட வேணத்த. உங்களுக்கு ஒண்ணுமே ஆக கூடாது. ஆமா, நான் உசுரோட இருந்தா தானே என்ன போட்டு பஞ்சராக்க முடியும். மர்மவளே, எனக்கு கை மருந்து ஏதாவது செஞ்சு கொண்டாரியா? நான் உனக்கு சொல்லி தரேன். சும்மா இருங்க, உங்களால வாய் திறந்து பேசவே முடியல. இல்ல மர்மவளே, என்னால பேச முடியும். நான் சொல்ற கை மருந்து நீ செஞ்சா? இல்லங்க, எங்க வீட்டுல கை மருந்தெல்லாம் சொல்லி கொடுத்துதான் வளர்த்துருக்காங்க. நான் போய் செஞ்சு கொண்டாரு, நீங்க உட்காந்துருங்க. அப்படியா மர்மவளே? நான் உன்னை என்ன நினைச்சேன். 5 நிமிஷத்துல உங்களுக்கு நான் மருந்து செஞ்சு கொண்டாரத்த. 5 நிமிஷம், 1 நிமிஷத்துல எடுத்துன்னு வரேன். நீங்க இங்கே உட்காந்துருக்கு. சரி, என்ன பாசமா இருக்கா மருமவ. எனக்கு ஒண்ணுன்னா என் மருமவ ஒசரே விட்டுருவா போல இருக்கே. ஐயோ அம்மா, ஐயா. ஏம்மா, உனக்கு என்னமா ஆச்சு? ஏமா இப்படி படுத்துட்டு இருக்க? வந்துட்டே மக்களே. ஏம்மா, உனக்கு எதனா உடம்புக்கு முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போகுமா? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. உன் பொண்டாட்டி சொல்லக்கூடாதுல்ல. என் மருமவ ரொம்ப அன்பான மருமவ, என்ன நல்லா பாத்துக்கிறா. என்னம்மா சொல்ற? உனக்கு என்னாச்சு? உண்மையிலே என் மருமவ பாஸ்தா நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, 2 பேரும் ஒத்துமையா இருந்தா சரிதான். பீரசாவி எங்க இருக்குது? ஏடி சின்ன பொண்ணு, அம்மாக்கு உடம்பு சரியில்லை, வா ஹாஸ்பிட்டலுக்கு போய் வரலாம். ஆனா போய் ஒரு ஆட்டோ புடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க வாய் முடியும் சும்மா இருக்க மாட்டீங்களா? என்கிட்ட கை வைத்தியம் இருக்குது. இப்ப ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொன்னா நாளைக்கு காலை லட்சக்கணக்கில் பில்ல போட்டு காசு பிடிங்கிடுவாங்க. உங்ககிட்ட துட்டு இருக்கா? வச்சிருக்கீங்களா? கை வைத்தியம்னா வயசானவங்களுக்கு ரொம்ப நல்லது. என்ன சின்னத்தோட வாயை வச்சுக்கின்னு சும்மா இரு. ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா என் உடம்பும் தாங்காது, நம்ம கையில துட்டு இல்ல. அவதான் கை வைத்தியம் பண்ணி எடுத்துன்னு வரேன்னு சொல்றாள். நீ கம்முன்னு இரு. சரிங்க அத்தை, நீங்க வந்து சாவி கொடுங்க. ஆமா, சின்ன பொண்ணு ஒரு வைத்தியம் பண்ண சொன்னா நீ என்ன பீரோ சாவி கேக்குற? அட, நான் வைத்தியத்தை தான் கேக்குறேன். கொடுங்க அத்தை, பீரோ சாவி கொடுங்க. சின்னத்தோட நீ கம்முன்னு இரு. இந்தாமா.
அடே எப்பா பீரோ சாவி என்ன கணக்குது. பீரோ சாவியே இவ்வளவு வெயிட்டா இருந்தா பீரோக்குள்ள எவ்வளவு வெயிட்டா இருக்கும். எல்லாம் நமக்கு தான். யாருக்கு சேர்த்து வைக்கிறது இந்த கேள்வி எல்லாமே நம்மளுக்கு தான். என்னம்மா என்ன மருமகளே என் சேலை துணி மாரி இருக்கு. ஆமாத்தே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்க சேலை துணி தான். ஆமாத்தே சின்ன துண்டை தான் கிழிச்சு கொண்டு வந்திருக்கேன். என்னடி இது சின்ன பொண்ணு? என்ன மருமகளே கை மரத்து கொண்டாருன்னு சொன்னா இப்ப சேலை துண்டு கீச்சு கொண்டு வந்திருக்க. அத்தை இந்தாங்க அத்தை, இது பிடிச்சி அப்படி இப்படியே ஆட்டுங்க சரியாயிடும். என்னடி உனக்கு என்ன பைத்தியம் இதை பிடிச்சி வச்சா? இதை வச்சு ஆட்டினா எப்படி சரியாகும்? ஆமா மருமகளே இது என்ன நியாயம்? என்ன நீங்க சிவப்பு துணியை பத்தி தெரியாத பேசுறீங்க? அவ்வளவு ஸ்பீட்ல போற ட்ரெயினே நிக்குது சிவப்பு துணியை பார்த்து. இது நிக்காதா? எதை புடிங்க செலவில்லாத வைத்தியம் புடிக்கத்தே. ஏம்மா, என்னாச்சு? ஏம்மா இப்படி கணக்க ஏந்திரமா? ஏம்மா கணத்தரமா கணத்தர அத்தை கணத்தரங்க அத்தை ஏந்திருங்க. கடவுளே எனக்கு இந்த சோதனை பாவி எல்லாம் உன்னால தாண்டி. ஏங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. என்கிட்ட இதுக்கு ஒரு கைவியத்து இருக்கு. அது கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. அத்தை டப்புன்னு கண்ணை முடிச்சுக்குவாங்க. அத்தை முடிச்சிட்டீங்களா? வாய் மட்டும் திறந்த கிடக்கு. அதுக்கும் ஒரு கை வந்திருக்கு. தோஃபை எடுத்துன்னு வர அத்தை. எங்க போனாலும் பின்னாடியே வருவேன். மருந்து கொடுக்காம விட மாட்டேன்.